ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை கொடுக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் விடுதலை நாயகரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில் ஹalleluya, ரபாலா, ஷபாலா, கதரா, கடதரா. அப்படியே ஆவியின் சிந்தனைக்குள்ள வருவோம். ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வருவோம். ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி யோவான் சொல்லுற பத்மு தீவுல அந்த யோவான் ஆவிக்குள்ளானாரா? எவ்வளவோ நெருக்கம், வெளியில நெருக்கம், பாடுகள், உபத்திரவங்கள், கட்டப்பட்ட நிலைமையில இருந்த யோவான் பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்ட நிலைமை, அரைகுறையான உணவு, தேள்களும் பாம்புகள் இருக்கிற இடத்துல இருந்த அந்த யோவானுக்கு ஆவிக்குள்ளாகும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆவியே உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் மாம்சீக போராட்டங்களால கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்க ஆவி எப்படிப்பட்டது? அல்லேலூயா. ஹalleluya. ஆவியே உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. ஆவிக்குள்ளாகி அந்த யோவானை பத்மு தீவுல இருந்த யோவான் அப்போஸ்தலனை கர்த்தர் எழுப்பினாரே. ஹalleluya. தரிசனங்களை கொடுத்தாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தாரு. ஹalleluya, 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 ஹalleluya. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஜெபிப்போமா? நல்லா ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து நல்ல அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. ராகா டாரா பாலா ஷாபா லா தூரா கட ரபா லேபா தாரா காடா தீரா காடா ஷாபா லாகா து ராகா டா தீரா லேபா ராபா லாபா ஷாபா ராகா டா ராகா டா தீரா காடா து ரோகா டா தாரா லாகா டா ராபா லா ஷாபா லா தரா கடடா. ஜெபிப்போம், ஜெபிப்போம். இந்த 2வது நாள்ல ஒரு அபிஷேகம் கடந்து வந்து நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். எரிகோவை சுத்தி வாருங்கள். அவ்வளவுதான். எரிகோவை சுத்தி வருகிறோம், எரிகோவை சுத்தி வருகிறோம், எரிகோவை சுத்தி வருகிறோம். ஹalleluya. வாக்குத்தத்தத்தை சுத்தி வருகிறோம், வாக்குத்தத்தத்தை சுற்றி வருகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், உண்மையுள்ளவரை நோக்கி வருகிறோம். ஷாபா ராபா லாபா தூரா காடா தாரா லாகாடா ராபா லா சிகட ரபா லீகட ரபா லேமரா கட ரபா லா ஷாபா லா தூரா கட ரபா லாகட ராகட தீரகட சகத ரபா. ஒரு தேவ பிரசன்ன ஆட்கொள்ளட்டும். இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. ஒவ்வொருவர் மேலே தேவ பிரசன்ன ஆளுகை செய்வதாக. ஆவியானவரை விட்டுக் கொடுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரை இந்த ஆளுகை செய்யுங்க. லேகடா தீரகடரா ஷகட ரபா லகட ரபல ஷபலா. உம்மேல இருக்கிற ஆண்டவரே, உம்மேல இருக்கிற அபிஷேகம், ஓ உம்முடைய ஆவியானவர் என் மேல் ஊற்றப்படுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் எனக்குள்ள தங்கி வாங்க, எனக்குள்ள தங்கி வாங்க, என்னை விடுவிக்க வாங்க. ராகாடா ராபல்லா ஷாபல்லா தரகடரபா. கிறிஸ்து மேல் தங்கின ஆவியானவர் என் மேல தங்குங்க. கேளுங்க, என் மேல தங்குங்க, என் குடும்பத்துல தங்குங்க. லிபா ராகா டாபா ராபா லாபா ஷாபா லாகா. கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். சகா டாடா டாடா டாடா. எந்த அளவுக்கு அவரை ஹானர் பண்றாரு பாருங்க. ஆவியானவரை ஹானர் பண்ணினார் இயேசு. ஹalleluya. அக்னாலஜி பண்ணார், அக்னாலஜி. ஹalleluya. ஒருத்தவரை நம்ம அக்னாலஜி பண்ணணும். எனக்குள் இருக்கிறீரே, எனக்குள் வந்தவரே, என்னை நிரப்பின ஆவியானவரே, எனக்குள் ஆதி நாட்கள் வந்தவரே, அசைவாடுகிற தெய்வமே, இந்த நாளிலே அசைவாடும், என் சரீரத்தில் அசைவாடும். லப்பா ரகட்ட ரபா ஏ ரகட்ட சகட ரபா. என் வீட்டுக்குள்ள உலாவும் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், கிறிஸ்து மேல் தங்கின புறாவை போல் தங்கின ஆவியானவர். லேமா ரகாடா துரகடா துரகடா தாரபா. என்னுடைய வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய ஜீவியத்துக்குள்ள வாங்க. லேமா ராகாடா தாராபா. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமான செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பார்வைக்கு ஹalleluya பிரியமாய் நடக்கத்தக்கதாக உம்மை மையப்படுத்தி, உம்மை முக்கியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். லிகடா டாடா தாரகடா துரகடா தாரகடா ரபலா. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஆவியில ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ராபா லாபா ராபா லாபா ராபா லாபா லாகா டாதா. நல்ல ஒரு நிமிஷம்
பாஷை, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, 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 பேசுங்க. ஆவியை அவித்து போடாதீங்க, ஆவியை அவித்து போடாதீங்க. சாக்கா டாதா ராகா டாதா ராகா. பேச பேச அக்கினி எலும்பி வரட்டும், அக்கினி பாஷைகள் வரட்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் உளரல, அவன் புலம்பல, அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், தேவனிடத்தில் பேசுகிறான். ஷாபா லாபா தூர தன்னை கட்டி எழுப்புகிறான், தன்னை கட்டி எழுப்புகிறான். மாறா காட்டா தூராகா. உன்னுடைய ஆவிக்குரிய வீடு கட்டி எழுப்பப்படுவதாக. உன்னுடைய உள்ளான மனுஷன் கட்டி எழுப்பப்படுவானாக. லேகடா தூராகடா தீரகடா. கத்த கொடுத்த கிருபையாய் கொடுத்த அந்த அந்நிய பாஷை, கத்த கொடுத்த கிருபையின் வரங்களை பயன்படுத்துங்க, கத்த கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. மணிக்கணக்கா பேச ஆரம்பிங்க. இன்று முதல் தீர்மானம் பண்ணுங்க. அதிகம் நேரம் பேசுறேன், அதிகமா ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறேன், அந்த பரிசுத்த ஆவியானோட வாழ விரும்புகிறேன். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையான அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குறவரை சுற்றி தெரிந்தார். தேவன் அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருந்தாராம். இயேசுவானவருக்கு அளவில்லாமல் ஆவியை பெற்றிருந்தார், அளவில்லாமல் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். fullness of Holy Spirit. எத்தனை பேர் விரும்புறீங்க என் மேல ஆவியார் போர்வை போல இறங்கணும், என் மேல அவர் வாழணும்? இல்லைங்க, நான் அவர் வாஞ்சிக்கிறேன், அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன், அவருடைய தொடுதலை வாஞ்சிக்கிறேன், அவருடைய என்கவுண்டரை வாஞ்சிக்கிறேன். என் மேல இறங்குவதை நான் விரும்புகிறேன், என் மேல அசைவாடுகிறத விரும்புகிறேன், எனக்குள் வந்ததை நான் அக்னாலேஜ் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பரிசுத்த ஆவி அவர் மேல இறங்கினாரா? பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்கினார். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், 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 நிரப்பப்பட்டார்கள். நான் அனுதினம் நிரப்பப்படுகிறேனா? தேவனால் நிரப்பப்படுகிறேனா? ஆவியானவரால் நிரப்பப்படுகிறேனா? லம்மரா கடதரா சகர. என் ஜெப நேரம் எப்படி இருக்கிறது? என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெப அக்கினி வேணா இப்ப கேளுங்க. என் மேல ஜெப அக்கினியை போடுங்க, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, ஜெப ஜீவியத்தை கட்டளையிடுங்க. நேரம் இல்லைன்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை போதும், நேரம் இல்லைன்னு சொல்ற பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. ஜெபத்துல சோர்வுன்ற காரியத்திலிருந்து வெளியே வாங்க, ஜெபத்துல சோர்வுன்ற காரியத்திலிருந்து வெளியே வாங்க. ஆவியானவரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களை ஜெபிக்க வைப்பா, ஜெபிக்க வைப்பா. ராமுல ஜெபிக்க வைப்பா. அதிக நேரம் ஜெபத்துல உட்காருவீங்க. உபவாசத்துல இருந்து ஜெபிப்பீங்க, கண்ணீரோடு ஜெபிப்பீங்க, அது வாரத்தோடு ஜெபிப்பீங்க, விசுவாசத்தோட ஜெபிப்பீங்க, விசுவாச அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவீங்க. கிருபை இறங்கட்ட, கிருபை இறங்கட்ட. இந்த புது வருஷத்தை தீர்மானம் பண்ணுங்க. லேமா மாரா காடா தூர காடா தீர காடா லகடா ரகடா தரகடா தரகடா. ஒரு தேவ பிரசன்னம் எல்லாரும் நிரப்போட்டோம் ஆண்டவரே, ஒரு தேவ பிரசன்னம் எல்லாரும் நிரப்போட்டோம். நான் பார்க்கிறேன் அப்படியே தேவ மகிமை ஒரு கிளவுடு போல, ஒரு மேகம் போல இறங்கி சுத்தி இருக்கிறதை பார்க்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள சுத்தியிலும் தேவ மகிமை இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களை சூழ்ந்து கத்தர் இந்த போன் பிரேயர்ல கலந்துகிற எல்லார் மேலேயும் ஒரு மேகம் போல சுத்துகிறார். ஆச்சரிய கூடாரத்துல தேவ பிரசனை இறங்கும் பொழுது தேவ மகிமை இறங்கினது. அனல் மூட்டி எழுப்பி விடு, அனல் மூட்டி எழுப்பி விடு. ஓ ஆவி, அனல் மூட்டி எழுப்பி விடு, எழுப்பி விடு. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த வரத்தை நான் உன்மேல் கையில் வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு, எழுப்பி விடு, நீ எழுப்பி விடு, நீ எழுப்பி விடு. கிளறி கொண்டு கிளறி கொண்டு இருங்க, ஆவியில கிளறி கொண்டு இருங்க. அந்நிய பாஷையில பேசி பேசி அக்னியா மாத்துங்க. சிந்தனைகள் மாறும், சிந்தனைகள் ஒரு விடுதலை உண்டாகும், சிந்திக்கிற மனப்பான்மை மாறும், ஆவியின் சிந்தை உண்டாகும், கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும். ஆவியான இடம் கொடுக்கும் பொழுது மனம் புதிதாகும், மனம் புதிதாகும், மனம் புதிதாகும். மறுரூபம் ஆவீர்கள், மறுரூபம் ஆவீர்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவீர்கள். ரகடா தரகடா தூரகடா ஷகடா ரபா. தேவ பிரசன்னத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2வது நாள்ல ஜெபத்தோட சமூகத்தை
சமூகத்துல வருகிறோம்ப்பா. சத்திய வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுங்க. சத்திய ஆவியானவங்களை வழி நடத்துங்க. இந்த 7 நாள் நடத்துகிறவரே, எங்களுக்கு முன்னாடி போகிறவரே, வார்த்தையினாலே வழி நடத்துகிறவரே, லகாடாரா எரிகோவை உடைக்கிறவரே, எரிகோவை எங்க கையில ஒப்பு கொடுத்தவரே, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எந்த காரியத்துக்காக இந்த 7 நாள் ஜெபத்துல உட்கார்றீங்களோ, எந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ, என்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும் கத்தட்ட வந்திருக்கிறீங்களோ, அது உங்க கையில வந்துருச்சு. அது உங்க கையில வந்துருச்சு. பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க. அது உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு தான் சொன்னாரு. உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. லகாடாரா ராகாடாரா யோசுவாட்ட சொன்னாரு. இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். உனக்கு முன்பதாக எந்த பிரச்சனையும் நிக்க முடியாது மகளே. எந்த தடையும் நிக்க முடியாது. எந்த வாக்குதத்தம் காத்து கொண்டிருக்க முடியாது. அதை நீ சுதந்திரிப்பாய். சுதந்திரிக்க உன் கையில ஒப்பு கொடுப்ப. சுதந்திரிக்க உன் கையில ஒப்பு கொடுப்ப. சுதந்திரிக்க உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. தேவ பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. கனெக்ட் ஆகுங்க, தேவனோட கனெக்ட் ஆகுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு இருதயம் தேவனோட கனெக்ட் ஆகட்டும். ஒவ்வொரு இருதயம் தேவனோட தேவ பிரசன்னத்தில் இறங்கட்டும். தேவனோடு இணைக்கப்படட்டும், இணைக்கப்படட்டும். ஒவ்வொருடைய சிந்தனையும் கர்த்தரோடு இணைக்கப்படட்டும். இப்பொழுது ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியான கையில ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்படுகிற அனுபவத்தை கேளுங்க. நான் நிரம்பி நிரம்பி ஜெபிக்கணும். பரிசுத்தாவியில நிரம்பி நிரம்பி ஜெபிக்கணும். ஏதோ அந்நிய பாஷை பேசுறது மாத்திரமல்ல, நான் நிரப்பப்படணும், நான் நிரப்பப்படணும். என்னுடைய ஆவியில நிரப்பப்படணும். ஆவி என்னை நிறைக்கணும், என்னை நிறைக்கணும். போதும் கர்த்தாவே சொல்ற அளவுக்கு, என்னால சரீரத்தை தாங்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு பரிசுத்த ஆவி என்னை நிறைக்கணும், என்னை நிறைக்கணும், என்னை நிறைக்கணும், என்னை நிறைக்கணும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. என்னை நிறைக்கிற அனுபவத்தை கேளுங்க, நிறைக்கிற அனுபவத்தை கேளுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்துல, இந்த கடைசி நாட்கள்ல நிரப்பப்படுகிற அனுபவம் உள்ள ஜனங்கள் வேணும். கர்த்தர் யாரை எடுப்பாரு, பயன்படுத்துவாரு? நிரப்பப்பட்ட ஜனங்கள். பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனா இருந்தான் என்று சொல்லி யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். பேதுரு பரிசுத்த ஆவியால் நிறைந்து, பவுல் பரிசுத்த ஆவியால் நிறைந்து பேசும் பொழுது ஜனங்கள் தொடப்பட்டார்கள், ஊழியங்கள் நடந்தது. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். வல்லமையின் ஆவியானவங்களை நிரப்பட்டும். இடம் கொடுங்க, வீட்டுல இடம் கொடுங்க, ஆவியில் இடம் கொடுங்க. இன்று முதல் என்னை நிரப்பி நிரப்பி ஜெபிக்க வைங்க, என்னை நிரப்பி நிரப்பி ஜெபிக்க வைங்க. நீ பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவா என்றா எந்த மந்திர கட்டு வேலை செய்யாது, எந்த மந்திரவாதம் வேலை செய்யாது, வரவே வராது. பக்கத்துல எந்த பிசாசு வராது. நீ பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது மாறாக மந்திர புஸ்தகம் எரிக்கப்படும், மந்திர புஸ்தகம் எரிக்கப்படும், மந்திர புஸ்தகம் எரிக்கப்படும், 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 எரிக்கப்படுவதாக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மந்திர கட்டுகள், கண் பார்வைகள், வசியங்கள், விரோதமா செய்யப்பட்ட கிரியைகள் எல்லாம் எல்லாம் இப்பொழுது பரிசுத்தாவின் அக்கினியில எரிக்கப்படுவதாக, எரிக்கப்படுவதாக. மந்திர புஸ்தகங்களை சுட்டரித்தார்கள், மந்திர புஸ்தகங்களை சுட்டரித்தார்கள். மந்திரவாதிகள் மனம் திரும்பினார்கள். நீ பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருப்பாய் என்றார். பேச்சே கிடையாது, எந்த மந்திர பேச்சே கிடையாது, எந்த பிசாசு பேச்சே கிடையாது. நீ தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறாய், தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறாய். இந்த 2026 திருமணம் பண்ணுங்க சகோதரனே, சகோதரிய திருமணம் பண்ணுங்க.
சொல்லுங்கள். ரீகாடா தூரகடரா. என்னை நிரப்பும். என்னை நிரம்பி நிரம்பி வாழ வையும். எங்க ஊழியம் செஞ்ச போனாலும், எந்த இடத்துல நான் பேசினாலும், எங்க தங்கியிருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். லபா பா 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 மா 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 ரகடா தரகடா 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 தர எல்லா காட்ட என்கவுண்டர்ஸ் வேணும் கேளுங்க. ஆவியானுடைய சந்திப்பு எனக்கு வேணும். ஆவியான நிறைவு வேணும். அவரை நான் அக்னாலஜி பண்ணணும். அவரை நான் மதிக்கணும். அவரை நான் மதிக்கணும். எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் சிந்தனைகளை மாத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தீர்மானம் எடுத்து ஜெபிங்க. எனக்கு இந்த வார்த்தை நாட்கள்ல நான் நிறைய ஆவியானவரோட ஐக்கியத்துல வளரணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கணும். நிரம்பி நிரம்பி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. இது அந்நிய பாஷை பேசுகிறது அல்ல, இது ஆவியானவரோட இணைக்கப்படுகிறது. இது ஒரு நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு தாங்க ஆண்டவரே. லகடரா சகடா துரகடா தீரகடா தரா கடகதரா சகதரா லபரா சகடரபா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லார் மேலும் இப்படி கரம் இருக்கணும். இப்படி கரம் இறங்கட்டும். இப்படி வார்த்தை வரட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீதியான வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஸ்தோத்திரம். மியூட் போட்டுக்குங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2வது நாள் ஆண்டவர் நம்மளை மகிமை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிக்க வைக்கிறார். சத்திய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்று எரிகோவை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கும் உபவாச ஜெபத்தை குறித்து, அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 36, 37 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இங்கே இந்த அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி, இந்த அம்மாவுக்கு ஏறக்குறைய 84 வயது விதவை. இந்த அம்மாவுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கன்னி பிரயாயத்தில் விவாகமான முதல், கன்னி பிரயாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 25 வயசு அல்லது 20லேருந்து அப்படி வச்சுக்கலாம். 25 வயசு வச்சிருக்கலாம். நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன். ஒரு 30 வயசு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஒரு 30 வயசுல கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 30 வயசுல கல்யாணம் ஆயிருந்தாலும், இப்ப வயசு எத்தனை வயசுன்னா 84 வயசு ஆகுது. 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தம்மா. அப்போ 37 கழிச்சிருவோம். 37 மைனஸ் 84 கிட்டத்தட்ட 47 வயசு. 40 வயசுக்கு 40 வருஷத்துக்கு மேலாகவே அந்த அம்மா எங்க தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அப்ப அந்த அம்மாவுடைய லைஃப் லாங்கா 7 வருஷம் தான் நம்ம புருஷனுடைய வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டா குழந்தை இருக்கா இல்லையான்னுலாம் போடல பைபிள்ல. அப்படி இருந்தா அது வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது அந்த அந்த விதவை அம்மா தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து
ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த அம்மாவுடைய லைஃபே எப்படி இருக்குன்னா, உபவாச, ஜெப, ஆராதனை. 3 காரியம். உபவாசம், ஜெபம், ஆராதனை. இதுதான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். நமக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற நாட்கள்ல உபவாசம் தான் முதல்ல வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் உபவாசித்து முதல்ல தேவாலயத்த விட்டு நீங்காமல் இரவும் பகலும் பாருங்க மார்னிங் அண்ட் நைட்டும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய். அப்படியாக தேவ பிரசன்னத்திலே இருக்கிற லைஃபே ஒப்பு கொடுத்துச்சு நம்ம. 37 வயசு உதாரணத்துக்கு ஒரு 37ல திரும்ப அகைன் ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கலாம். பண்ணல. 37 உதாரணத்துக்கு 30 வயசுல 30 கீழ தான் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா நான் தோராயமா 30 வயசுல கல்யாணம் ஆயிருக்கலாம். ஏன்னா யூதர்கள் 30 வயசுன்னு சொல்லி கணக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதான் கணக்குல சொன்னேன். 30 வயசுல கல்யாணம் ஆயிருக்கலாம். ஒரு 7 வருஷம் தான். மீதி 84 84வது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட அப்ப ஒரு 40 வருஷத்துக்கு மேலாவே அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தேவாலயத்தை விட்டு நீங்காமல் தேவ பிரசன்னத்தையே காத்துக் கொண்டாங்க. இப்படி செய்யும்போது என்ன நடந்துச்சாம், அந்த வசனம் அதான் சொல்லுகிறது. ஏறக்குறைய 84 வயதுல அந்த விதவை தேவாலயத்துல அது இருக்கிறா. இந்த 38ஆம் வசனத்துல அவளும் அந்நேரத்திலே வந்து எந்நேரம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாலகனா பிறந்து அவர் யூதருடைய சுத்திகரிப்பு ஆண் குழந்தைன்னா 30 நாளு தீட்டு சுத்திகரிப்பு இருக்கணும். அந்த 30 நாள் பிறந்து 30 நாளாவது 30 நாள் ஆன குழந்தை பொதுவா 7 நாளு அந்த விருத்த சேதனம் பண்ணிட்டு, அது பிறகு 30 நாள். ஒரு 37 நாள் இருக்கலாம். 40 நாள்னு வச்சுக்கிடுவோம். அந்த 40 நாள் அந்த குழந்தை எங்க நிக்குது? எங்க வந்திருக்குது? ஆலயத்துக்கு வந்திருக்கு, தேவாலயத்துக்கு. காணிக்கை செலுத்த வந்திருக்கிறாங்க. குழந்தை பிறந்த நிமித்தமும். விருத்த சேதனம், காணிக்கை எல்லாம் செலுத்த வந்திருக்கு. அப்போ அதுல சிமியோன்னு ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு தேவ மனுஷன். சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும், தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேல் வர காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனும் வர்றான். அந்த பிள்ளைய கைய தூக்கி, அந்த குழந்தையாகிய அந்த ராஜாவ தூக்கி உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும்போது, இந்த இந்த அந்த விதவையும், அந்த அன்னாள் என்ற விதவையும் வந்து கர்த்தரை குறித்து உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே கையில உயர்த்தி ஆராதிக்கிறாங்க. இன்னும் இந்த விதத்துல நம்ம சொல்லும்பொழுது உண்மையாய் கர்த்தரை தேடி உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த அன்னாளுக்கு தேவன் தம்முடைய குமாரனை கையில கொடுக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து கையில ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். இன்னொரு விதத்துல அந்த பாலகனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப அந்த அன்னாள் என்ற விதவை அந்த அம்மா ராஜாவை கையில பார்க்கிற ஒரு கிருபை கொடுக்கப்பட்டது. ராஜாவை அணிந்து கொள்ளும்படியாக ராஜா கொடுக்கப்பட்ட குமாரன் கொடுக்கப்பட்ட சம்திங் கிவன். குமாரன் கையில கொடுக்கப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே நீங்கள் நானும் தேவ பிரசன்னத்துல இருந்து தேவனை ஆராதிச்சு கொண்டே போய்க் கொண்டிருக்கும்போது நமக்கு தேவன் ஒண்ணு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ராஜாவை கையில ஒப்பு கொடுக்கிறார். குமாரனாகிய ராஜா கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன் இந்த அம்மா ஒரு அசெட் கிடையாது. ஒரு சொந்தமா சொத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆதரவு கிடையாது, எதுவுமே கிடையாது. தனித்து விடப்பட்ட முதிர் வயதுல இருக்கிற அந்த அம்மாவுக்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய ராஜாவை கையில ஒப்புக் கொடுக்கிறார். இன்னொரு விதத்துல நீங்க யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படின்னு சொல்றது யார் கேட்டா? சாஸ்திரிகள் கேட்டாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர். அப்ப குமாரன் ராஜாவா தான் பிறந்திருக்காரு. ராஜா பிறந்த இடம் எப்படி இருக்கணும்? வெள்ளியும் பொன்னுனா நிரப்பப்பட்டது. ராஜா பிறந்த அந்த பெத்லகேமிலே அந்த மாட்டு தொழுவம்னு சொல்லப்பட்ட அந்த அந்த தொழுவத்தை முன்னணியிலே தேவன் சாஸ்திரிகளை வரவழைத்து ராஜாவுக்கு என்ன கொடுத்தாரு? பொன்னையும், வெள்ளியும் கொடுத்து, பொன்னையும், தூப வர்க்கத்தையும், வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையா கொண்டு வந்து கொடுத்தார்கள். வரிசையா வந்து வைக்கப்படுகிறது. அப்போ ராஜா கையில வந்தோனே எல்லா அசெட்ஸும் வந்துருச்சு. எல்லா பொருளாதார தேவையும் சந்திக்கப்படுகிறது. எல்லா மகிமையான வாசனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வருகிறது. யாருக்கு இந்த கனம்லாம் தேடி வருது? வெறும் ராஜா மாத்திரம் குழந்தையா கையில வரல. இதெல்லாம் சேர்ந்து தான் வருது. அந்த அசெட்ஸும் வருது. ஏன்னா ராஜாவுக்குரியது அது. ராஜாவுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட் அந்த
அப்ப அந்த சொத்த குடுத்தாங்க. ராஜாவுக்கு தான் அந்த தூப வர்க்கத்தை குடுத்தாங்க. ராஜாவுக்கு தான் வெள்ளை பொல்லத்தை குடுத்தாங்க. ராஜாவுக்குரியது. ராஜா எங்க கைக்கு வர்றாரு? இந்த பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் கையில வருகிறார். அல்லேலூயா! அன்னாள் கையில ஒப்புக் கொடுக்கப்படுகிற குமாரன். ராஜா ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். ராஜாவோடு சேர்ந்த எல்லா ஆசீர்வாதம் கையில கொடுக்கப்படுகிறது. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? "நீ உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டே இரு என் பாதத்துல. உனக்கு தேவையான எல்லா அசெட்ஸையும் நான் கொண்டு வரேன். அசையாத சொத்துக்கள், ஆ ஆசீர்வாதமான விலையுயர்ந்த பொருளாதாரங்களை உன் கைக்கு கொண்டு வரேன்." அதான் நாம் தேவ பிரசன்னத்துல தேவனை உயர்த்தி தேவனை ஆராதித்துக் கொள்ளும்போது, அதான் வேதம் சொல்லும் முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். மற்ற இவைகளெல்லாம் எவையெல்லாம்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற பொருளாதார சரீர தேவையான எல்லாம், ஆமென். இவை எல்லாம் உங்கள் கூடவே கொடுக்கப்படும். ஆமென். இந்த பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள், தேவ பிரசன்னத்தையே ஆலயத்த விட்டு நீங்காம, எந்த உலகத்தையும் தொடர்பே இல்லாம, கர்த்தர மட்டும் உயர்த்தி ஆராதிச்சுட்டு, உபவாசம் பண்ணி பாருங்க எத்தன வருஷம் உபவாச ஜெபம் பாருங்க. ஆமென். நீங்கள் நானும் எவ்வளவு வருஷம் கர்த்தர தேடுறோம். இவ்வளவு வருஷம் விசுவாசியா பல வருஷம் இருப்போம், டைட்டில்ல இருப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள்னு டைட்டில்ல இருப்போம். நாங்கலாம் ஆதி காலத்திலேயே ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர்ன்னு தான் சொல்லுவோம். 15 வயசுலயே ரட்சிக்கப்பட்டேன் நான் பாஸ்டர், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் பாஸ்டர்லாம் சொல்லலாம். ஆனா இந்த அம்மாவுடைய ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னா, தேவாலயத்த விட்டு நீங்க அந்த அம்மாவுடைய முதல் கேட்ட விதவ. விதவைன்னா என்ன சொல்லலாம்? இது என் ஆதரவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் என்னங்க நடமாடும் பிணங்க. நான் என்ன ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து பார்க்க போறேன். நான் இன்னும் பெருசா சாதிச்சிட போறேன். வயசாயிருச்சு, விதவை, புருஷனும் இல்ல, பிள்ளையும் இல்ல, தனிக்கட்ட போல அ எல்லாம் சில பேரு எல்லாம் இருந்தும் அப்படிதான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் குடும்பத்தில புருஷன் இருக்கிறாரு, ஆனா புருஷன் இல்லாத மாரி இருக்கும். பிள்ளை இருக்கிறான், பிள்ளை இல்லாத மாரியே இருக்கிறான். அப்படிப்பட்ட சில பேர் நரகத்தில வாழ்வாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும், அப்படியும் இந்த அம்மா ஒண்ணுதான். எல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. சில பேருக்கு இருந்தும் இல்லாம இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த அம்மா எத விட்டு நீங்காம இருந்துச்சாம்? தேவ பிரசன்னம், தேவ ஆலயம், தேவனே ஆராதிச்சுக்கிட்டு. தேவனுடைய ஆலயத்த விட்டு நீங்காமல், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்துட்டாங்க ஆண்டவர்ட்ட. சின்ன வயசுலேருந்து எல்லாம் 37 வயசுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை என்னத்த ஒரு வாழ்க்கை. 30 வயசுல கல்யாணம், ஒரு 7 வயசுல புருஷன் இருந்தாரு. புருஷன் இறந்து போனாரு. எல்லாம் இழந்து அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்ப வாலிப வயசுலயே கர்த்தர்ட்ட என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாலிய வயசுலயே என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர தேடி வந்துட்டாங்க. ஆண்டவர்ட்ட வந்துட்டாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்த தேடி வந்துட்டாங்க. ஜெப ஆலயத்த நோக்கி நீங்க தான் இனி என் வாழ்க்கை. அப்படின்ட்டு ஜெப ஆலயத்த விட்டு நீங்காமல் வேதம் அப்படிதான் போடுது. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் நீங்கன்னா தேவாலயத்த விட்டு போல. தேவாலயத்துக்குள்ளே வந்து இரவும், பகலும் நைட்டும் சில நேரத்துல உபவாசிப்பாங்க. பகல்லேயும் உபவாசிச்சு இருப்பாங்க. ஜெபம் பண்ணி, அ ஆராதனை செய்து நல்லா வொர்ஷிப் பண்ணிக்கிட்டு கர்த்தர எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இவங்களுக்கு ஆண்டவன் இப்படி தேடுறவங்கள கர்த்தர் கைவிடல. என்ன அனுப்பிவிட்டது? என்ன செஞ்சாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ராஜாவை கையில ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா! அவளும் அந்த நேரத்துல வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, ராஜாவை புகழ்ந்து, ஆ குமாரனாகிய கிறிஸ்துவை, குழந்தையாய் பிறந்த கிறிஸ்துவை, அந்த உயர்த்தி ஆராதிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிமியோனோட சேர்ந்து, இந்த மகளும் சேர்ந்து உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. விளைவு என்ன? ராஜா கையில ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். ராஜா அந்த அம்மா கையில ஒப்புக் கொடுக்க ராஜாவ வந்து சந்திக்கிறார். ராஜாவாகிய குழந்தை வந்திருக்கிறது. வெறுமனே வரல. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. வாசனை, ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்களாலும் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்துல, நான் என்ன உபவாசம் பண்ணி ஜெபித்தா என்ன நடக்கப் போகுது? அப்படிலாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நீங்க தேவ பிரசன்னத்துல இருங்க. அன்னைக்கு 7,000 பேர் என்ன பண்றாங்க, 3,000 பேர், 5,000 பேர்ன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அந்த வனாந்திரத்துல உட்கார்ந்து தேவ சத்தத்த கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ வசனத்தை கேட்டுக்கொண்டாங்களாம். கிட்டத்தட்ட ஆ 7 அப்பங்கள், அது கிட்டத்தட்ட சில சிறு மீன்கள் இவ்வளவுதான் இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அப்பத்த புசி கொடுக்கிறார். 5,000 பேர், 7,000 பேர் புசிக்கிறார்கள். அப்பம் சாப்பிட்டவர் 7,000 பேர்கள் இருந்தார்கள் போட்டிருக்கு. ஒரு இடத்துல அப்பம் சாப்பிட்டவர்கள் 5,000 பேர்கள் சாப்பிட்டார்ன்னு போட்டிருக்கு. இவங்கலாம் என்ன செய்றாங்கன்னா,
தேவ பிரசன்னத்தை எதிர்பார்த்து வரார்கள். தேவ பிரசன்னத்த காத்துக்கிற 3 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து என்னிடத்தில் பட்னியா அனுப்ப எனக்கு மனசு இல்ல. இவர்கள் வழியில சோர்ந்து போவார்களே! இவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு 3 நாள் என் சமூகத்துல உட்கார்ந்துட்டாங்களே! என்னுடைய பிரசன்னத்துல உட்கார்றாங்களே! இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மட்ட உணர்த்துறார். என்னன்னா, தேவ பிரசன்னத்துல எல்லாத்தையும் வரவழைக்க முடியும். ஆமென். நீங்க உழைச்சு, உழைச்சு வரவழைக்கிறத காட்டிலும், அதுக்காக உழைக்காம இருக்க வேணாம்னு சொல்லல. உழைக்க போங்க. உழைச்சா தான் நமக்கு இது. இந்த வெறும் ஜெபம் பண்ணி கர்த்தர தேடுறனால என்ன ஆகப்போது? உழைச்சு, உழைச்சு, உழைச்சு சில பேர் அந்த அறிவுக்கு போவாங்க பார்த்தீங்களா? எல்லாமே தங்களுடைய சுய அறிவ பார்ப்பாங்க. தங்கள் பலனை பார்ப்பாங்க. நம்ம படிப்ப நம்புவாங்க. தங்களுடைய திறமைய நம்பி அப்படியே போயிருவாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்கள் நான் அப்படி இல்லாதபடி, இந்த மக்கள் எல்லாரும் இயேசுவ தேடி 3 நாளா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் வெறுமையா விட்டாரா? தேவ பிரசன்னத்துல இருக்கும்போதே அவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு என்ன குடுக்க வேண்டும் கவனிக்கிறார். அவங்களுக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துல நல்லா உபவாசித்து ஆராய்ச்சிக்கும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். அது எல்லாமே அந்த பிரசன்னத்திலேயே கிடைச்சிரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த மேல அந்த வனாந்தரத்துல ஒருத்தன் கேட்கிறான். ஒருவன் வனாந்தரம் எங்க இருந்து இந்த அப்பத்த குடுக்க முடியும் வனாந்தரத்துல? இங்க அப்பம் வரைக்கும் சூழ்நிலையே கிடையாது. இந்த இடத்துல சாப்பாடு வருவதற்கு இந்த சூழ்நிலையில பணம் வருவதற்கு, இந்த இடத்துல பணம் வருவதற்கு, சாப்பாடு வருவதற்கு சூழ்நிலை கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க இல்ல. பெற்றுக்கொள்றதுக்கான இடத்திலே இல்ல. ஆனா கொடுக்கிறவர் கூட இருந்தார். அல்லேலூயா! நீ பெற்றுக்கொள்றதுக்கான இடத்துல இல்லனாலும் பரவால்ல. கொடுக்கிற தேவன் உன்னோடு இருந்தா போதும். உன்னை தேவை சந்திப்பார். ஆமென். இருக்கிற இடத்துல உன்னை திருப்தியாய் சந்திப்பார். திருப்தியா சாப்பிட்டார்களாம். அப்பம் சாப்பிட்டு 3 நாளா தேவ பிரசன்னத்துல இருந்தவர்கள தேவன் ஆவியிலும் பலப்படுத்தினார். சரீரத்திலும் பலப்படுத்தினார். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கையில 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒரு இடத்துல 12 கூடை நிறைய எடுத்தார்கள் போட்டிருக்குது. ஆக மொத்தம் இந்த அற்புதங்களை செய்தவர் வனாந்தரத்தில் கர்த்தர் செய்கிறார். இதெல்லாம் தனித்து விடப்பட்ட ஐசோலேட்டடான சூழ்நிலையில கர்த்தர் செய்கிறார். அநேக நேரத்துல நீங்கள் நானும் தனித்து விடப்படுகிற மாரி நிலைமையில இருக்கும்போது, யாருமே உதவி செய்ய முடியாத அளவுல இருக்கும் பொழுதெல்லாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்ன்ற விசுவாசம் இருக்கட்டும். நீங்கள் நானும் அந்த நேரத்துல தேவ பிரசன்னத்துல இருப்போம். தேவ பிரசன்னத்துல இருந்து, இருந்து காரியத்தை சாதிக்க ஆரம்பிங்க. தேவ அபிஷேகத்தில் நிரம்பி, நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, 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 கேட்டு அவர் பிரசங்கம் பண்ணத கேட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளவுதான். பிரசன்ஸ் ஆஃப் காட்ல இருக்கிறாங்க. வசனத்த கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. மரியாள போல தான் இருக்கிறாங்க. வசனத்த கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அப்படிதான் சொல்றாரு. நீ தேவ பிரசன்னத்துல இரு. இந்த 7 நாள் தேவ பிரசன்னத்துல இரு. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இரு. என்னுடைய பிரசன்னத்த விட்டு ஓடி போயிறாத. என்னுடைய சமூகத்த விட்டு ஓடி போலாம். என் சமூகத்த அதிகமா தேடு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க தேடிக்கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்ல இன்னும் தேடுவோம். இன்னும் தேடுவோம். இடைவிடாமல் தேடுவோம். 3 நாளா தேடுவோம். ஹalleluya. அப்படி தேட, தேட, தேட அவரெல்லாம் 3 நாளா தேடினார்கள் போட்டிருக்கு. இந்த விதவை அம்மா பாருங்க 84 வயதுள்ள விதவை இடைவிடாமல் எப்போ நீங்காமல் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அன்னாளை சந்தித்த தேவன் இந்த இரவு வேளையிலும் உங்களை என்னை சந்திப்பாராக. உபவாச ஜெபம் வல்லமை உள்ளது. உபவாச ஜெபம் உபவாச ஆராதனை வல்லமை உள்ளது. உபவாச ஜெபமும், அந்த அபிஷேகமும் பெரிய, பெரிய காரியங்களை நம்ம புத்தி கெட்டாத காரியங்கள திறக்குது. புத்தி கெட்டாத யோசிக்காத நன்மை கொண்டு வந்து இந்த அன்னாள் அம்மா அவங்களுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வருமே குமாரன் வருவாரான்னு தெரியாது. குமாரன்லாம் நம்மள சந்திப்பாரா? தேவகுமாரன கையில எடுத்து பார்ப்போமா? அவருடைய ராஜாவ கையில வருவாரா? ராஜா நம்மள தேடி வருவாரா? அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா, அன்எக்ஸ்பெக்டடான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். எதிர்பார்க்காத திடீர் சந்திப்புகளை கொடுத்தார். எதிர்பார்க்காத அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. நான் விசுவாசிக்கிறேன். உபவாசித்து ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க எதிர்பார்க்காத நன்மைகளை இந்த வாரம் நீங்க பார்ப்பீங்க. ஆமென். எதிர்பார்க்காத என்கவுண்டர்ஸ் அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஹalleluya. இஸ்ரவேலை தேவன் கைவிட மாட்டார். தம்மை ஆராதித்து உண்மையாய் தேடிக்கொண்டு தம்முடைய ஜனத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அன்பு கூறுதலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதாம். அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுதலுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாவே நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க? தேவன் மேல ஒரு அன்பு, தேவனுடைய பிரசன்னத்தின் மேல ஒரு தாகம், ஆராதனையின் மேல ஒரு தாகம், உபவாச ஜெபத்தின் மேல ஒரு தாகம், ஜெபத்தின் மேல ஒரு தாகம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்.
ஒரு தாகம் இருக்கணும். அது கைக்கொள்ளும். இடைவிடாமல் அதனாலதான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை உன்னை சிங்கத்தின் கவி தப்புவிப்பார் என்று சொல்லி தானியேல குறித்து வாசிக்கிறோம். உன்னை தப்புவித்தாரா? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ராஜா இல்லையா? அப்போ ராஜாவே நீர் வாழ்க. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார். அவைகள் என்னை சேதப்படுத்தவில்லை. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தூதனை அனுப்பி கட்டி போட்டார்ன்னு சொல்றாரு. ஆமென். நீங்கள் நானும் தானியேல குறித்து வாசிக்க அவன் இடைவிடாமல் ஆராதனை அவன் காலையில மதியானம் வழக்கம் போல முன் போல ஜெபிக்க கூடாது, கர்த்தரை தேடக்கூடாது. ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஆர்டர் வருது கவர்மெண்ட்ல இருந்து. ஒரு தடை வருது. ஜெபிக்கிறதுக்கு ஜெபத்துக்கு தடை வருது. ரொட்டீனா செஞ்சு கொண்டிருக்கிற காரியத்துக்கு தடை வருது. வரலாம். சத்துரு அததான் ரெகுலரைஸ்டா ஜெபிக்கிறியா? அத ஸ்டாப் பண்ண பாப்பான். அத பண்ணக்கூடாதுன்னு சில தடைகள கொண்டு வருவான். ஆனாலும் மீறி செய்வோம். ஆமென். மீறி ஜெபம் பண்ணுவோம். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தடைய உடைச்சு ஜெபிப்போம். உபவாசத்துக்கு தடைகள் வரலாம். உடைச்சு ஜெபிப்போம். சில ஆராதனைக்கு தடை வரலாம். ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை வரலாம். உடைச்சு ஜெபிப்போம். முன்போல செய்றான். அந்த தாக்கீது வந்த பிறகும் அவனுக்கு தெரியுது. ராஜாவிட்ட இருந்து ஒரு தாக்கீது வந்துருச்சு. ஒரு லெட்டர் வந்துருச்சு. ஒரு எம்ஓ ஜிஓன்னு சொல்லுவாங்கல்ல. கவர்ன்மென்ட் ஆர்டர் ஜிஓன்னுவாங்க. அந்த ஜிஓ வந்துருச்சு. ஆனா, அத மீறி நான் செஞ்சா அதுக்கான விளைவுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சும் செய்றான். அதுதான் தேவன். தேவனை முன்போல வழக்கம் போல இந்த இந்த அன்னாள் அம்மா போல இடைவிடாம ரொட்டீனா சில உபவாச ஜெபங்களையும் நீங்க கைக்கொண்டு வரும்பொழுது, உடனே தெரியாம இருக்கலாம். ஆனா ரிசல்ட்டு டக்குன்னு கொஞ்ச நாள்ல, கொஞ்ச வருஷத்துல அப்படி தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த முதிர் வயதில அந்த அம்மாவ கர்த்தர் கைவிடல. முதிர் வயதில உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன்னு சொன்னார்ல. அந்த தேவனுடைய வார்த்தை முதிர் வயதாயிருச்சேன்னு சொல்லி கலங்காதீங்க. அல்லது இவ்வளவு வயசாயிருச்சேன்னுலாம் கலங்காதீங்க. முதிர் வயதிலும் கிறிஸ்து சந்திக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். கிறிஸ்துவை உயர்த்தி ஆராதிக்க அந்த அம்மா துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா வொர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல பப்ளிக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அத கேட்டுக்கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். இதுவரைக்கும் தேவாலயத்துக்குள்ள இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் வெளிய என்ன பண்ட்டாரு? கொண்டு வர கிறிஸ்து நிமித்தம் உயர்த்தப்பட ஆரம்பித்தார்கள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பிரீச் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவர புகழ்ந்து பிரீச் பண்ண நல்லா வொர்ஷிப் பண்ண பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. உங்களுக்கு எனக்கு அப்படித்தான். ஆண்டவர அதனாலதான் அந்தரங்கத்துல பார்க்கிற நீ அறைக்கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா உனக்கு பதிலளிப்பார். அந்தரங்கத்துல நம்ம ஆராதிக்கிற தேவ பிரசன்னத்துல விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளையே, உன்னை வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் தருவார். உன்னை வெளியரங்கமாக்குவார். இந்த அம்மா தேவ ஆலயத்துக்குள்ள இருந்த அம்மா வெளிய வந்துருச்சு. ஹalleluya. எருசலேம்ல யாவருக்கும் அப்ப எல்லாருக்கும் பிரீச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் தான் மேசியா. இந்த மேசியா வந்திருக்கார் என் கையில இருக்கிறார். ராஜா என் கையில இருக்கிறார் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, ஆண்டவர் வெறும் ராஜாவா வரல. அந்த ராஜாவுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கு. வெறும் ராஜா கிடையாது. அந்த யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் எல்லா அசெட்ஸ் அண்ட் ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதம் இம்மைக்கும் மறுமைக்குரிய எல்லாமே கலந்து தான் வருது. எல்லாத்தையும் கொடுக்கப்படும் உங்களுக்கு. இழந்தவைகள் கொடுக்கப்படும். இல்லன்னா கொடுக்கப்படும். ஆமென். உறுதியாக்கப்படும். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்தா போதும். இன்னைக்கு அததான் கேட்கிறோம். நீ ஓடி ஓடி உழைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே அதெல்லாம் இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதம் இருக்குதா? ஹalleluya. பணம் ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உழைக்க வேணாம்னு சொல்லல. ஆனா பிரசன்னத்துல நில்லுங்க அதிகமா. ஹalleluya. பிரசன்னத்துல இருந்து வரவழைங்க. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பாளையத்துல இருந்து முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன முறுமுறுத்தார்கள்? நாங்கள் கறி சாப்பிட்டோமே! நாங்கள் அந்த எகிப்துல திருப்தியா இருந்தோமே! ஹalleluya. இந்த மன்னாவை தவிர்த்து வேற இல்லை என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் என்ன செய்தார்? காடைகளை கொண்டு வந்தார். ஹalleluya. இருக்கிற இடத்திலே பாளையத்திலே காடைகள் வந்தது. ஹalleluya, ஹalleluya. அழைப்புக்கு நேரா போய்க் கொண்டிருந்தார்கள். உண்மதான். தேவனுடைய அழைப்பில் இருந்தார்கள்.
தேவன் அவர்களை கூப்பிட்டு கொண்ட வார்த்தையை நம்பி போனார்கள். தேவன் அவர்களை பாலும் தேனும் தேசம் தருவேன்னு சொன்னார். அந்த தேசத்தை நம்புவதற்காக நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி தான் வந்து கொண்டிருந்தார்கள். எகிப்தை விட்டவர்கள் அவர்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை முன்னிட்டு நடந்து போகிறவர்கள். அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு? பாளையத்திலே காடைகளை கொண்டு வந்து நிரப்பினார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லை என்று சொல்றீங்களா? நிரப்பப்படும். ஹalleluya. 2வது கையில வரும். ஹalleluya. எதிர்பாருங்க. தேவ பிரசன்னத்த ஹalleluya. அந்த அன்னாளைப் போல ஜெபிக்க ஆரம்பிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்காம உபவாசித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்லுங்க, உபவாசித்து ஆராதனை பண்ணின அந்த அன்னாளை சந்தித்த ராஜா, ஹalleluya, உங்களை சந்திப்பாராக. ஹalleluya, ஹalleluya. யாருக்கு வெளிப்படுவாரு? யார் அவர தேடுறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, உபவாசித்து ஜெபித்து அவர் மேல அன்பாய் ஆராதிக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுவார். ஹalleluya. ராஜா சந்திப்பார். ஆமென். ராஜா வருவார். ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் அது குழந்தைன்னு சொல்ற காட்டிலும் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தான் சாஸ்திரிகள் கேட்டாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கும் இந்த இரவு வேளையில அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! ஸ்தோத்திரம் அப்பா! அந்த அம்னாள் அந்த அம்மாவுடைய விதவைய அந்த அம்மாவுடைய லைஃப் நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவாலயத்தை விட்டு நீங்காம ஜெபம் பண்ணாங்களே! எனக்கு அந்த கிருபையை தாரும். எப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது இன்னைக்கும் தேவாலயம்னா என்ன அர்த்தம்? 2 பேர், 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ, அதுதான் தேவ ஆலயம். ஹalleluya. அந்த ஐக்கியத்தை கட்டடம் அல்ல. ஹalleluya. ஐக்கியம். ஹalleluya. சபை என்பது ஒரு கட்டடம். ஹalleluya, ஹalleluya. கட்டடத்தை பேசல. சரீரமாகிய கிறிஸ்து ஐக்கியத்த பேசுகிறது. மக்கள் கூடியிருக்கிற அததான் பேசுகிறது. ஹalleluya. மக்கள் தான் சபை. ஹalleluya, 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 ஹalleluya. சபை என்பது கட்டடத்தை அடையாளப்படுத்துகிறது இல்ல. ஹalleluya. மக்களை அடையாளப்படுத்துகிறது. ஹalleluya. ஒரு கூடுகையை அடையாளப்படுத்துகிறது. 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது சபை என்று சொல்லுகிறது. ஹalleluya, ஹalleluya. அதுதான் சபை. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே! உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2வது நாள்ல ஒரு கிருபையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த அன்னாள் அம்மாவே ஹalleluya, ஹalleluya. நீங்க சந்தித்தீங்களே. ஹalleluya. ராஜாவாய் சந்தித்தீங்களே. நன்றி அப்பா. அவங்க இரவும் பகலும் உபவாசித்து, அவங்க வாழ்க்கையில புருஷன் இல்ல, ஆதாரம் இல்ல. கணவராகிய ஆதாரம் இல்ல. ஆ பிள்ளைகள் கை கொடுக்க பிள்ளைகள் இல்ல. அவங்க வானத்தை பார்த்து ஆராதித்த ஜனம். உம்மை பார்த்து ஆராதித்த ஜனம் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்தை நம்பி உம்முடைய பிரசன்னத்தையே வாழ்ந்த அம்மாவே, நீ கைவிடலே ஆண்டவரே. ஹalleluya. எத்தன வருஷமானாலும் கைவிடாத தேவனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க எல்லாரும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இந்த பாக்கியத்தை தாங்க, எனக்கு தாங்க. ஹalleluya. இரவும் பகலும் உம்மை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கிற கிருபையை தாரும். தானியேலைப் போல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நான் ஜெபிக்கட்டும், 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 ஜெபிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஹalleluya விசுவாசித்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வனாந்திரத்தில வந்து உம்மிடத்திலே சத்தியத்தை கேட்டார்களே! எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சத்தியத்தை கேட்டார்களே! உம்முடைய பிரசன்னத்தில இருந்தார்களே! ஹalleluya. அவர்களை வெறுமையா நீ அனுப்பவில்லையே! ஹalleluya. கர்த்தர் பிரசன்னத்த தேடுறவங்கள வெறுமையா அனுப்ப மாட்டார். ஆமென். உன் வாழ்க்கை வெறுமையா இருக்காது சகோதரியே, சகோதரனே. ஹalleluya. பொருளாதாரம் இப்படியே இருக்குமா? கவலைப்படாதீங்க. வரும், எல்லாம் வரும். ஹalleluya. எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. தேவனிடத்துல எதிர்பாருங்க. உங்களுடைய எல்லா நோக்கமும் கர்த்தருடைய பிரசன்னமாவே இருக்கட்டும். அவருடைய மகிமையாவே இருக்கட்டும். மகிமையை மட்டும் தேடுங்க. தேவ பிரசன்னத்தை அவர் மகிமை மட்டும் சுமந்து போங்க. எல்லாம் வரும். வேதம் அப்படிதான் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். உலகத்தார் அஞ்ஞானிகள் அத தேடுறாங்க. நீங்க அத அப்படி தேடாதீங்க. நீங்க தேவன் ராஜ்யத்தை தேடுங்க. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய ராஜ்யமாகிய பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க. ஹalleluya, ஹalleluya. அவருடைய பிரசன்னத்த வாஞ்சிங்க. அவருடைய மகிமையை தேடுங்க. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தகப்பனே, இந்த இரவு ஜெபத்தில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காச்சும் அவர்கள் யார் யார் உம்முடைய சமூகத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உம்முடைய மகிமையினால நிரப்பும்.
உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த அன்னாள் அம்மாவை போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபிக்கிற பாக்கியத்தை தந்து அவர்கள் தேடி தேடி உடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை நீங்க கட்டுனீங்கப்பா. அவங்க தேவையெல்லாம் சந்தித்தீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ராஜா வந்து சந்தித்து கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மீதியான நாட்கள் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைக்கு நம்ம இதே போல டெய்லி ஜெபிப்போம். 7 நாள் பிரமாணத்துல விசுவாசமா ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.